நல்ல கதை வேணும் யாரோ ஒரு தயாரிப்பாளர் கேட்டிருக்கீங்களா ஐயா? நீ கேட்டிருக்கியா? அதெல்லாம் என்ன புது ஆளுகளுக்கு நீ பெரிய உருவாக்கு, முதல்ல நீ நல்ல ஆளா உருவாகையா, அதுக்கப்புறம் நீங்க புது டைரக்டருக்கு தான் இங்க இருக்கிறோம். எல்லா அசிஸ்டன்ட்டுகளையும் சேர்த்து தான் சொல்றேன். இயக்குனர் ஏன் புது டைரக்டர், ஏன் பழைய என்ன வச்சு நீ படம் பண்ண கூடாதா? ஏன் எனக்கு படம் பண்ண தெரியாதா? வா நீ, ஏன் நான் படம் பண்ண மாட்டேன்னா? நீ ஒரு கோடி ரூபாய் எடுத்து வா, நான் 1 கோடி ரூபாய்க்குள்ள எவ்வளவு நாள்ல படம் எடுக்கணும்னு சொல்லுவேன். நான் ஒரு கதையை சொல்றேன், அதை எடுத்து தர்றேன். உனக்கு பயம், நீ அடுத்தவனை மிரட்டி நீ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைப்பேன். அதல்ல, கண்டென்ட்டும் அந்த படத்தை எடுக்கக்கூடிய விதமும் அந்த படத்தை பார்த்த உடனே மக்கள் பாராட்டுற இந்த விதமும் பார்த்து உனக்கு பேர் வரணுமே தவிர இருக்கிறவங்க எல்லாம் அடிமைகள் மாதிரி நடத்தி நானும் தான் ஒரு படம் நான் சொன்னபடி எடு அப்படின்றது அல்ல. அதே மாதிரி டைரக்டர் ஒரு சிறந்த கதையை எடுத்து ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட போய் ஒரு நல்ல கதையை கேளு, ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து ஒரு நல்ல இந்த கண்டென்ட் இந்த டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா? நீங்க பல படம் பார்த்திருக்கீங்கல்ல, எந்த படத்துல எந்த டைரக்டர் எந்த மாதிரியான கதையை